ஸோ கைஸ் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் HTML வச்சு. HTML வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பிங் தான் யூஸ் ஆகுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம டெஃப் வெல்கம்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். அந்த வெல்கம் என்ன பண்ணுன்னா நம்ம அது என்ன ரிட்டன் கொடுக்கும்னு நம்ம பார்ப்போம். ரிட்டன் வந்து ஒரு நேம் நீங்கள் எடுத்தோன்னே ஒரு நேம் டைப் படிக்கிறீங்கன்னா அந்த ஹலோ வெல்கம் நேம் நீங்கள் டைப் படிக்கிற நேம் இப்போ மனோஜ் இல்லை அந்த மாதிரி ஏதாவது டைப் படிச்சா வெல்கம் மனோஜ் அந்த மாதிரி வரும். அதுக்கடுத்து அந்த நேமுக்கு நம்ம ஒரு ரூட் கொடுக்கணும். ஸோ app.root ROUT இந்த டபுள் ஸ்லாஷ் இருக்குல்ல, ஒரு ஸ்லாஷ் போட்டு அதுக்கடுத்து நீங்கள் நேம் கொடுக்கணும். அந்த இதில் நேம் கொடுத்துட்டிங்கன்னா எந்த நேம் நம்ம கொடுக்குறோமோ அந்த நேம் வந்து டிஸ்பிளே ஆகும். எந்த நேம் வேணால் கொடுக்கலாம். இன்ஃபோ சிம்பிள்னு கொடுத்தா கூட வெல்கம் இன்ஃபோ சிம்பிள்னு வரும். அந்த ஐபி அட்ரஸில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஸ்லாஷ் கொடுத்து பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நம்ம நேம் ஒரு பேராமீட்டர் வச்சு இதுக்கடுத்து நம்ம ரன் பண்ணக்கப்புறம் பாருங்களேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஸோ இனி வெல்கம் அந்த நேம் என்ன கொடுக்குறீங்களோ அதான் வரும். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஃபஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம் வைஃபை. ரன் பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி எப்பயும் போல் கூகுள் க்ரோமில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஐபி அட்ரஸ். ஸோ வாட்ஸ் ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம்? அந்த வெல்கமில் நம்ம நேம்ன்ற அந்த பேராமீட்டர் கொடுக்கணும். அப்போ தான் நேம் வந்து ஓகே ஆகும். ஸோ கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து திரும்பி ரன் பண்ணியாச்சு. நேம்ன்ற பேராமீட்டர் கொடுத்து ரன் பண்ணாச்சுன்னா இப்போ நம்ம போய் பார்த்தா நம்ம என்ன நேம் கொடுக்குறோன்னு பாருங்கள். இந்த மேலே இருக்க வெப்சைட்டில் கிளிக் பண்ணிட்டு ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்ம என்ன இன்ஃபோன்னு நேம் கொடுத்தா அந்த வெல்கம் இன்ஃபோ அப்படின்னு வரும். வேணால் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் இன்ஃபோன் நேம் கொடுத்துருக்கனால வெல்கம் இன்ஃபோன்னு வரும். இதில் எந்த நேம் கொடுத்தாலும் வரும். வெல்கம் இன்ஃபோ, வெல்கம் டு சேனல்னு பேர் கொடுத்தா கூட வரும். எந்த நேம் கொடுத்தாலும் வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HTML டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு HTML டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அதில் ஃப்ரண்ட் எண்டில் கொஞ்சம் பேசிக்காக டெவலப் பண்ணுறது. இந்த டுட்டோரியல் வீடியோ ஃபுல்லாக இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ HTML பேஜ் ஒன்று க்ரியேட் சேவ் பண்ணிக்கணும். index.html ஒன்று ஓப்பன் பண்ணி நம்ம HTML டைப் படிக்கணும். ஸோ HTML அவ்வளோவா தெரியலன்னா கூட பரவாயில்ல, எனக்கும் அவ்வளோவா தெரியாது. பிகாஸ் நானே கற்றுட்டு தான் இருக்கேன். ஸோ HTML மேலே அந்த வாயை புழக்கிற இது சிம்பிள் மாதிரி வச்சுட்டு HTML கீழே அந்த /HTML ஃபஸ்ட் நம்ம ஒரு ஹெட் கொடுக்கணும். ஹெட்டில் என்ன டைட்டில் வரணும்னா நம்ம வெப்சைட்டோட நேம் என்ன இருக்கோ அதை வைக்கணும். நான் இன்ஃபோ சிம்பிள் தான் என்னோடய வெப்சைட் நேம் வச்சுருக்கேன். ஸோ இன்ஃபோ சிம்பிள் க்ளோஸ் பண்ணுறப்ப /டைட்டில் அதே கொடுத்துடணும். அடுத்து நம்ம ஹெட் கொடுத்தாச்சு, அதை க்ளோஸ் பண்ணியாச்சு /ஹெட் வச்சு. அடுத்து பாடி ஆஃப் த இது என்ன இருக்கணும்னா இது வந்து திக் பிளாக்கில் தெரியும். ஸோ பாடி ஆஃப் இதில் ஃபஸ்ட் ஹெட்லைனில் வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நெக்ஸ்ட் லைன் P வந்து என்னவாக இருக்கணும்னா ஹாவ் அ கிரேட் டே, ஒரு நல்ல நாள் உங்களுக்காக காத்திருக்குன்ற மாதிரி வச்சுட்டு. ஸோ இதை நம்ம எப்படி இதில் இம்போர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த ஃப்ளாஷ் கோடை சேர்த்து ரெண்டர் டெம்ப்ளேட்டுன்ற ஒரு கிளாஸ், அந்த ரெண்டர் டெம்ப்ளேட்டில் நம்ம கிளாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம க்ரீட்டுன்றதில் வெல்கம் ஹாயின்னு வர்றதுக்கு பதிலாக அதை டெலீட் பண்ணிட்டு ரெண்டர் டெம்ப்ளேட் ஹோல் த ப்ராக்கெட் ஆஃப் போட்டு நம்ம எந்த இதில் சேவ் பண்ணியிருக்கோம் index.html தான் சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ index.html கால் பண்ணுறோம். ஸோ இப்போ ரன் பண்ணக்கப்புறம் காப்பி பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிட்டா வெல்கம் டு ஹோம் பேஜ், ஹேவ் அ கிரேட் டே அஹெட் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி காட்டுறேன் இருங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அபவுட் பூட்ஸ்ட்ராப். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அபவுட் பூட்ஸ்ட்ராப்ன்றது நம்மளுக்கு HTML CSS ஜாவா எதுவுமே தெரியலனாலும் அதுலேருந்து இம்போர்ட் பண்ணி இதில் கொடுத்து ஒரு புது டெம்ப்ளேட் நம்மளே க்ரியேட் பண்ணுறது. ஸோ டூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் see you in next video. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பூட்ஸ்ட்ராப் வச்சு ஒரு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி இப்போ இருக்கிற எப்படி வெப்சைட்லாம் இருக்கோ அந்த மாதிரி டெக்கராக ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ டுட்டோரியல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய் பாய்.